தமிழகத்தில் நியூட்ரினோ திட்டத்தை செயல்படுத்தும் பணிகள் தொடரும் என்று மத்திய அமைச்சர் தெரிவித்திருக்கும் நிலையில் இந்த அறிவிப்பு குறித்து நியூட்ரினோ திட்டத்திற்கு தொடக்கத்திலிருந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் பூ உலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த சுந்தரராஜனின் கருத்தை கேட்கலாம். வணக்கம் சுந்தரராஜன். மத்திய அமைச்சரின் அறிவிப்பு குறித்த உங்கள் கருத்து என்ன? இது ரொம்ப ஒரு துரதிருஷ்டவசமானது. ஏன்னா இன்னைக்கு இந்த சுற்றுச்சூழல் அனுமதியை தேசிய பசுமை தீர்ப்பாயம் ரத்து பண்ணியிருக்காங்க. பொதுவாக சுற்றுச்சூழல் அனுமதியை ரத்து பண்ணாலே அந்த திட்டம் அந்த அந்த திட்டம் கைவிடப்பட்டதாக அர்த்தம் கொள்ளலாம். ஏன்னா இனிமேல் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிளியரன்ஸ் வாங்கணும். வைல்ட் லைஃப் போர்டு வாங்கணும், கேரளா அரசாங்கத்துக்கு வாங்கணும், மத்திய அரசாங்கத்தோட சுற்றுச்சூழல் துறையிலிருந்து வாங்கணும், எல்லாமே திருப்பி பண்ணியாகும். இது ஏதோ கொடுத்துட்டு மாற்றி மக்களின் ஒப்புதல் பெறப்பட்டதாக அமைச்சர் தெரிவிச்சிருக்கிறாரு. என்ன காரணம்? இல்ல அது பப்ளிக் ஹியரிங் நடத்தவே இல்லாம அது சும்மா ஒரு பப்ளிக் மீட்டிங் மாதிரி போட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிருக்காங்க. பப்ளிக் ஹியரிங்னா அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு நடத்துறதுக்கு. நீங்க சுற்றுச்சூழல் தாக்கீட்டு அறிக்கை, என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்ணணும். அந்த அறிக்கையை பொதுமக்கள்கிட்ட வைக்கணும், அவங்க மொழியில வைக்கணும், அவங்க அதை படிச்சு பார்க்கணும், அவங்க கேட்கிற கேள்வி நீங்க பதில் சொல்லணும். அதுதான் பப்ளிக் ஹியரிங் சொல்றது. நீங்க ஒரு பள்ளியில போயோ ஒரு கல்லூரியில போயோ ஒரு கூட்டத்தை நடத்திட்டு நாங்க பேசிட்டோம்னு சொல்றது சட்டப்படி செல்லாத விஷயம். அது எல்லாமே திருப்பி செஞ்சாகணும். முழுமையான ஆய்வுகளை மேற்கொள்ளணும். அதுக்கப்புறம் தான் திட்டத்தை செயல்படுத்த முடியும். இது எப்படி அந்த இடம் சரியான இடமான்னு எப்ப தெரியும்னா அந்த முழுமையான ஆய்வு செஞ்ச தான் சரியான இடமான்னு நமக்கு தெரியும். அப்படி செய்யாமலேயே அந்த இடத்துல நாங்க வைப்போம், யாரும் கவலைப்பட மாட்டோம், நாங்க அங்கதான் செய்ய போறோம் அப்படின்னா இது என்ன ஒரு மக்களுக்கு எங்களுக்கு தெரியல. நிச்சயமாக இது ஒரு மக்களுக்கு விரோதமான ஸ்டேட்மெண்ட். இதே ஸ்டேட்மெண்ட் அவங்க வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்ல போய் சொல்லிட முடியுமாங்கிற கேள்விதான் இருக்குது. நீங்க உன்னதமான திட்டம்னா நீங்க வேற ஏதாவது ஸ்டேட்ல நீங்க வச்சிட முடியுமா? தமிழ்நாட்டில் மட்டும் தான் நீங்க வைக்க முடியும். அந்த தைரியத்துல மத்திய அமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு. நாங்க பார்ப்போம். இப்போ உயர்நீதிமன்றத்தில் பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்குகளை தொடுத்திருக்கக்கூடிய உங்களை, வைகோவை எல்லாம் அவர் பெயர்களே குறிப்பிட்டிருக்கிறாரு. இப்ப அந்த வழக்குகளின் நிலை என்ன? இப்ப நாங்க போட்டத வழக்குல நாங்க சுற்றுச்சூழல் ரத்து செய்ய சொல்லி அந்த வழக்கு போட்டிருந்தோம். அதை ரத்து பண்ணிருச்சு தேசிய பசுமை தீர்ப்பாயம். புதுசா அப்ளிகேஷன் போட்டுதான் புது கிளியரன்ஸ் தான் வாங்கணும். அவர்கள் போட்ட வழக்குல எந்த விதமான, அதாவது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்திலிருந்து அனுமதி வாங்காம நீங்க எந்த விஷயங்களும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடை உத்தரவு போட்டிருந்தாங்க. ஸோ அது ரெண்டுமே அப்படிதான் இருக்குது. நாங்க போட்ட வழக்குல சுற்றுச்சூழல் அனுமதியை கேன்சல் பண்ணி தேசிய பசுமை தீர்ப்பு வாங்கியிருக்கு. அதன் அடிப்படையில் அந்த கேள்வி வந்திருக்கு நாடாளுமன்றத்துல. அதுக்குதான் அமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு. இனி புதுசா ஒரு விண்ணப்பம் போட்டு ஒரு சுற்றுச்சூழல் தாக்கீட்டு அறிக்கையை செஞ்சு அதை பொதுமக்கள்கிட்ட வச்சு அவங்க கருத்து கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த இடம் சரியான இடமா இல்லையான்னு சொல்ல முடியும். இப்ப நாடாளுமன்றத்துல போய் இந்த மாதிரி தவறான தகவல்களை தருவது நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கும் நாடாளுமன்றத்துக்குமே அவமதிப்பு செய்யற மாதிரி. ஏன்னா இடத்துல எந்த விதமான அறிக்கையும் செய்யாம, ஆய்வுகளும் செய்யாம அந்த இடம் சரியான நாங்க வேற இடத்துக்கு மாற்ற மாட்டோம்னு சொல்றது எப்படி ஒரு அறிவியல் பூர்வமான பார்வையாக இருக்கும்? இவங்க அறிவியல் திட்டம் செய்ய போறோம்னு சொல்லிட்டு முற்றிலும் அறிவியலுக்கு புறம்பான விஷயங்களை செய்வதற்கான முதல் படியா தான் பார்க்கணும். இணைப்பிற்கு வந்தமைக்கு நன்றி திரு சுந்தரராஜன்.